வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னாக்கா, இது சிக்கன் ஃபைட்டுங்க. சிக்கன் அது கோழிங்களுக்குள்ள கோழி சண்டை. அந்த கேம் தான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், இப்படி தான் கேம் வந்து இது இந்த இன்ட்ரடக்ஷன் அவங்களே கொடுத்துருக்குற டுட்டோரியல். ஸோ சிக்கனை கொண்டு வந்து இங்கே விட்டு தான் ஃபைட்டு எடுக்க போகிறோம். ஃபைட்டிங் கிரவுண்ட் அது. ஸோ ரீசைக்கிள்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல நண்பர்களே, பார்ப்போம். ஓகே, இங்கே ரீசைக்கிளுங்க மெட்டீரியல் கிடைக்குது. இதை கொண்டு போய் ரீசைக்கிளரில் போடணுமா? போட்டால் அமௌண்ட்டு கிடைக்குது. ஓ, நம்மளுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்காக அந்த ரீசைக்கிளரை வச்சுருக்காங்க நண்பர்களே. ஸோ சிக்கன் இருக்குது. சிக்கனை வந்து ஹேச்சிங் பண்ணணுமா? சிக்கனை பொரிச்சாச்சு. பாருங்கள், சிக்கன் பொரிச்சு அடுத்து சிக்கன் வந்துருச்சு நம்மக்கிட்ட. ஸோ அதை ஃப்ளாஷ் பண்ணோம், ஃபியூஸ் பண்ணோன்றாங்க. ஃபியூஸ்னாக்கா ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறது தான். ஸோ ஈக்குவலாக இருக்கிறத மெர்ஜ் பண்ணுறத மெர்ஜுன்றாங்க. ஸோ அன்ஈக்குவலாக இருக்கிறத மெர்ஜ் பண்ணுறத ஃபியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் கொடுத்தோம்னாக்கா நம்ம கூடயே வருவோம்னு நினைக்கிறேன் கோழி. பாருங்கள், நம்ம கூட தான் நிற்கிது. நம்ம எங்கே போனாலையும் வருது பாருங்கள். ஓ, இந்த பக்கம் வந்தாக்கா வரல நண்பர்களே. பாருங்கள், இந்த பக்கமாக வரும்போது வரல, அந்த இதை விட்டு வரல. கால் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஃபைட்டிங் ஏரியாவுக்கு போனாக்கா வரும்னு நினைக்கிறேன். ஸோ கிளைம் கிடைக்கிறத நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். போய்ட்டு இங்கே அந்த மெட்டீரியல் ஏதாவது கிடைக்குதா நம்ம எடுப்போம் நண்பர்களே. 2 மெட்டீரியல் தான் இருக்குது. அதுக்குள்ளே அடித்து எல்லாம் எடுத்துட்டானுங்க நண்பர்களே. ஐயோ யா, என்ன இது, என்னாச்சு என்னன்னு தெரியல. நம்ம தூக்கி போட்டுருச்சு வெளியே. என்னது? ஓ, கோழி ஒன்று. ஆஹா நண்பர்களே, வேறு யாரதோ கோழி வந்து அடித்து தூக்கி போடுது நண்பர்களே. நம்மளை இந்த மெட்டீரியலெல்லாம் எடுக்க விடாமல் கோழி வந்து தூக்கி போட்டுருது நண்பர்களே நம்மளை வெளியே. ஓ மை காட், ஒன்று தான் எடுக்க முடிஞ்சது. எங்கே இருக்குது நம்மளுடைய இது பேஸ் எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. எவ்வளோ தூரமாக தேடிட்டு வர வேண்டியதாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. $195 தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருப்பு இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க ஃபைட்டாவது எடுப்போம். டவர் கொடுத்துட்டோம் நண்பர்களே. ஃபைட்டு வருமா? அது கோழி வரவே இல்லை. ஓ, இப்போ தான் வருதா? ரொம்ப நேரம் கழிச்சு வருது நண்பர்களே. பாருங்கள், வந்து 2 லெவலில் வந்து அடிச்சிருக்கு. ஓகே, 2 ஃப்ளோர் அடிச்சிருக்கு. ஸோ திரும்ப நம்ம கிளியராக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ க்ளீனாக வந்துருச்சு. ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி ஆடிட்டு இருக்கான் பாருங்கள், ஆப்போசிட் டீம்கார. வாவ், 2 பேஸு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது ஃபெயிலியர் ஆகிட்டோம் நண்பர்களே. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. முடிஞ்சது. 2 ஃப்ளோரை வின் பண்ணோம். 3வது ஃப்ளோரில் தோத்துட்டோம். ஓகே, நமக்கு எடுக்கிறத வச்சு இந்த ரீசைக்கிளரை மட்டும் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே அமௌண்ட் இல்லை. இதுக்கு மேலே என்னென்ன கிடைக்குதோ போய் மெட்டீரியலெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் நண்பர்களே. முன்னாடி வந்து அந்த கோழி மட்டும் வராமல் இருந்தால் சரி. நம்மளை அடித்து தூக்கி போட்டுச்சு இல்லைங்களா? அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியலை பிடிங்கின்னு தூக்கி போட்டுறது நண்பர்களே. அது பிடிங்கிறது நண்பர்களே, நம்மக்கிட்ட விட மாட்டேங்குது. ஏதோ கொஞ்சம் தான் கிடச்சிது. இது திரும்ப ரீசைக்கிளெல்லாம் போடலாம். $76 கிடச்சிருக்கு இதுக்கு. சரி, ஆல்ரெடி $30 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்ததெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் கம்மியாக இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஃபுட்டு மட்டும் அதுக்கு போடலாம். கோழிங்களுக்கு ஃபுட்டு மட்டும் வாங்கி போட்டாச்சு. திரும்ப ஃபைட்டுக்கே நம்ம போவோம். ஃபைட் எடுக்கலாம். நம்ம இப்போதைக்கு லெவலில் 11 அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை. ஸோ ஃப்ளோர் 3யும் வின் பண்ணிட்டோம். சரி, 3ல் ஃபைட் எடுத்துகிட்ருக்கோம். வின் பண்ணியாச்சு. ஃப்ளோர் 4க்கு வந்திருக்கோம். பாருங்கள், 4 வின் பண்ணிட்டோம். 5க்கு வந்திருக்கோம் நண்பர்களே. வேறு லெவல். ஃப்ளோர் 5, 6 போடு அடி போடு. 6ல் ஃபெயில் ஆகிட்டோம் நண்பர்களே. 6ல் ஃபெயில் ஆகிட்டோம். ஃப்ளோர் 6ல் ஃபெயில் ஆகிட்டோம். ஆப்போசிட்டில் இருந்து வெறும் 6வது லெவல் கோழி தான். அதுக்கிட்டே நம்ம வந்து 14 லெவல்லேருந்து லூஸ் பண்ணிட்டோம். சரி, நம்ம அமௌண்ட்டை ஏற்றி இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் நண்பர்களே. நம்ம கோழியை அப்கிரேட் பண்ணி வைப்போம். 6வது லெவல் இருந்தாலே அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக அந்த கோழியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல்.
ரீசைக்கிளரில் நம்ம போய் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் போட்டு அமௌண்ட்டை எடுத்து அதை வச்சு இன்னும் நிறையா பண்ணலாம் நண்பர்களே. பார்ப்போம். போடு, கிடைக்கிறதெல்லாம் தூக்கு. கோழி ஒன்று வருது ஓடிட்டு. ஐயோ, அடிச்சிருச்சு நம்மளை. பாதி வாசி பிடிங்கிருச்சு நண்பர்கள். பாருங்க, பாதி வாசி எவ்வளோ ஒன்று ஒரே இடத்துல விழுந்து கிடக்குது பாருங்களேன். நம்ம எடுத்து வச்ச மெட்டீரியல் ஒரே இடத்துல விழுந்துருச்சுங்க பாதி வாசி. அந்த அளவுக்கு அந்த சிக்கன் நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிட்டுருச்சு. ஸோ கிடைச்சது இது அமௌண்ட்டு கிடைச்சது, அதை எடுத்து போய் ஃபீடரை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கனுக்கான ஃபீடரை அப்கிரேட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற முட்டைகள் கொஞ்சம் இருக்குது, அதை ஹேச்சிங் பண்ணிடலாம். முட்டையை பொறிக்க வச்சிங்கன்னா அடுத்து கோழி கிடைக்கும் நமக்கு. அடுத்து சிக்கன் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இருக்கிற முட்டைங்கள்லாம் ஹேச்சிங் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஹேச்சிங் பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு கோழி இது ஒவ்வொன்றுலேயும் கோழி வந்துக்கிட்டே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வருது. ஓகே, அப்புறமா அதை ஃபியூஸ் பண்ணலாம். ஃபியூஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் நம்மக்கிட்ட இல்லை இப்போது. பாருங்கள், நம்மக்கிட்ட எவ்வளோ இது எடுத்து வச்சு அந்த கோழி வந்து அடிச்சுட்டு போனதை அவன் வந்து அள்ளிட்டு போயிட்டான் நண்பர்களே. பக்கத்தில் வேறு ஒருத்தன் ஏதோ ஒரு கோழி வந்து நம்மளை டேமேஜ் பண்ணி இது பண்ணிடுச்சு. திரும்ப ஏதோ ஒன்று வருது நண்பர்களே. ஐயோ, கோழி மாதிரி தாங்க. ஓடிடலாம். என்ன பெருசாக இருக்குது அந்த கோழி. ஓ காட், அது சின்ன கோழி ஒன்று வந்து துரத்திட்டு இருக்கு. அதுக்குள்ளே பெருசாக அந்த கோழிக்கிட்டேருந்து கோல்டு கலரில் வந்து இருக்குது நண்பர்கள். நம்ம தூக்கிட்டு ஓடிடலாம் ஓடி வரவா. அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அதால் கோல்டு கலரெல்லாம் மெட்டீரியல்ஸ் கிடச்சிருக்கு நண்பர்களே. பாருங்கள், அது $1600 கிடச்சிருக்கு நண்பர்களே. இதில் வேறு லெவல் இருக்கிறதுல ஃபியூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு 19 லெவலுக்கு வந்துச்சு நண்பர்களே நம்ம கோழி. ஃபியூஸ் பண்ண இருக்கிறதெல்லாம் ஃபியூஸ் பண்ணிடலாம் நண்பர்களே. ஃபியூஸ் பண்ணி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அடுத்த லெவலுக்கு அதிகமான லெவலில் போய் நம்மளால் ஃபைட் எடுக்க முடியும். அதிகமான இது ஃப்ளோர் வந்து நம்ம மேலே போக முடியும். சரி வாங்க, ஃபைட்டுக்கு போகலாம். இப்போ அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கனால இப்போ ஃபைட்டுக்கு போகலாம். லெவல் 13 இருக்கா? சாரி, 19 காட்டுச்சு முன்னே, பார்த்தா இப்போ 13 காட்டுது நண்பர்களே. ஓகே, ஃப்ளோர் 1 வின் பண்ணிட்டோம், 2 வின் பண்ணியாச்சு, 3ல் போயிட்டுருக்கோம். 3ல் ஃபைட்டு போயிட்டுருக்கு. 4 போடு. ஃப்ளோர் 4க்கு வந்தாச்சு. 4 5 ஃப்ளோர் 5 போடு. அவ்வளோதான், போடு. பறக்குது பாருங்கள் ஆப்போசிட் கோழிங்க. வாவ், ஃப்ளோர் 6ல் ஃபைட் எடுத்துருக்கோம். இங்கே தான் முன்னே தோற்றோம். ஸோ ஃப்ளோர் 6ல் லெவல் 6 கோழியோட ஃபைட் எடுத்துகிட்ருக்கோம் நண்பர்களே. பாருங்க, பயங்கரமாக போகுது ஃபைட்டு. ஃப்ளோர் 6ல் வின் பண்ண முடியல நண்பர்களே, தோற்றுட்டோம். சரி, திரும்ப போய் நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்து அதை அப்கிரேட் பண்ணலாம் நண்பர்களே. இன்னும் ஃப்ளோர் 6லே தோற்றுட்டோம் நண்பர்களே. திரும்பவும் முன்னே ஒரு டைம் ஃப்ளோர் 6லே மிஸ் பண்ணிட்டோம். இப்போவும் ஃப்ளோர் 6லே தான் மிஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பார்ப்போம். இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் அழலாம். வாங்க, லைக் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் போடுங்க. கேம் பிளே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய கேம் பிளேவை நம்ம ராப்ளக்ஸ்லேருந்து கொண்டு வர போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணிக்கோங்க. இப்போ கேம் பிடிச்சிருந்தாக்கா லைக் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலையும் சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் போடுற லைக் தான் வந்து நிறைய பேருக்கு என்னோட சேனலை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. கோல்டு கலர் ஒன்று இருக்குது, விட்றதில்ல, பொறுமையாக எடுத்துக்கலாம். வேறு எந்த கோழியும் வராமல் இருந்தால் சரி உள்ளோ. அவ்வளோதான். கோல்டு கலரு ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது நண்பர்களே. இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கிறது போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூக்கியாச்சு, அதனால் நடக்க முடியல பாருங்கள். நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது நண்பர்களே. அவ்வளோதான், 2 கோல்டு தான் நம்ம எடுத்தாச்சு. கோல்டு கலர் மெட்டீரியல். அவ்வளோதான், போடு. வேறு லெவல். இன்னும் கிடைக்கிற மெட்டீரியல் $1500 ஆகிருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும். இதில் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் அமௌண்ட்டு நிறையா கேட்குறாங்க நண்பர்களே. வேறு இன்னும் கிடையாது. மிச்சம் அப்கிரேட் அது இதுன்னு இன்னும் பெருசாக கிடையாது. ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க. அங்கே எக்கு கிடச்சிருக்கு. எக் ஹேட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கிளாசிக் ரோஸ்டர் 1
கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு கிளாசிக் ரோஸ்ட் ஒன்று இருக்குது, அது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோழி கூட ஒன்றுனா ஃபியூஸ் பண்ணிடுவோம். இதுக்கு $600 கேட்குறாங்க நண்பர்களே. இதை மட்டும் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு $600ங்க. இங்கே காட்டும் போது லெவல் 20ல் இருக்குதுன்னு காட்டுது. இங்கே ஃபைட்டுக்கு போனாங்கன்னா மட்டும் லெவல் கம்மியாக காட்டுது நண்பர்களே. பாருங்கள், 21 லெவலில் தான் இருக்கா. வேறு லெவல். இந்த முறை பார்ப்போம் எத்தனை ஃப்ளோர் வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். 5வது ஃப்ளோர் வந்துட்டோம். பாருங்கள், பறக்க விடுதுங்க நம்ம கோழி. வேறு லெவல் ஃபைட் எடுக்குதுங்க. போடு போடு போடு. இவ்வளோதான். ஃப்ளோர் 8 வந்துட்டுங்க. முன்னாடி 6லேயே லாஸ் ஆகிட்டோம். இப்போ 8, 9வது ஃப்ளோரு. வாவ், 10வது ஃப்ளோரு. அடா 10வது ஃப்ளோர் வந்துட்டோம் நண்பர்களே. பாருங்கள், 10வது ஃப்ளோர் ஃபைட் போயிட்டுருக்கு. 11வது ஃப்ளோரு, 10வது ஃப்ளோரு வின் பண்ணிட்டோம். 11வது ஃப்ளோரு, இதுலேயும் 12வது ஃப்ளோரு வேறு மாதிரி. 12வது ஃப்ளோர் வந்துட்டோம் நண்பர்களே. 12வது ஃப்ளோர். இதில் தான் நான் மிஸ் ஆகிட்டோம். இதில் தான் தோற்றுட்டோம். ஓ காட். திரும்ப போய் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம். கோழியை மெட்டீரியல் எடுத்து வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. வாங்க. இது நாங்கள் ரெட் கலரில் இருக்குது. உள்ள ரெட் கலரில் இருக்குது. ஸோ மெட்டீரியல் எடுக்கலாம். ஐயோ, அடித்து தூக்குதே நண்பர்களே. அடித்து தூக்கி தள்ளிடுச்சிங்க அந்த உள்ளே இருக்கிற கோழி. நம்மளை அடித்து தூக்கி வெளியே தூர போட்டுருச்சிங்க. ஐயோ, திருப்பி பறக்க விடுது நண்பர்களே. இந்த கோழி ரொம்ப கோபத்தில் இருக்கேது. மற்றவங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஐயோ உள்ளே போனாலே அடிக்குதே. எத்தனை முறை நண்பர்களே இது அடித்து தூக்கி போட்டுகிட்டே இருக்கு. இந்த முறையாவது நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமா மெட்டீரியலை? இந்த முறையாவது எடுத்துகிட்டு கொண்டு அந்த இடி மாதிரி விழுந்துருச்சிங்க. அதில் இருந்து மெட்டீரியல் போயிடுச்சு. வருது கோழி வருது. தப்பிச்சிட்டோம். திருப்பி அடித்து தூக்கி போட்டுருச்சிங்க. அது பக்கத்தில் இருக்கான் அவனோட கோழி போல நண்பர்களே. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. அடித்து தூக்கி போடுதுங்க. எத்தனைங்க முறை. ஐயோ பயங்கர. அதை நம்ம உள்ளே போக விடாமல் நிற்கிதுங்க அது குறுக்கால. அதையும் மீறி உள்ளே வந்துட்டோம். அடித்து தூக்கி போட்டுருச்சிங்க. எப்படி பறக்க விடுதுன்னு பாருங்கள் நண்பர்களே. பயங்கரமாக பறக்க விடுதுங்க அந்த கோழி. அக்ரெசிவாக இருக்குதுங்க. தூக்கி போட்டுச்சிங்க திருப்பி. இன்னொரு ஒரு மெட்டீரியல் எடுக்கலான்னு பார்த்தா கூட விட மாட்டேந்தே நண்பர்களே. பாருங்கள், படு பயங்கரமாக இருக்குது. இடத்தாக மேலே வந்து அந்த பாம்பு மாதிரி வேறு வந்து விழுந்து அதை டேமேஜ். எப்படி பறக்க விடுதுன்னு பாருங்களேன். அடித்து பறக்க விடுதுங்க நம்மளை. அந்த அளவுக்கு அதை அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கான் நண்பர்களே அவன். ஐயோ, தூக்கி போட்டதுலேயும் ஒரு இதுதாங்க. ஒரு மெட்டீரியலில் 1 2 கிடச்சிருக்குங்க நண்பர்களே. 1 2 தான் மெட்டீரியல் கிடச்சிருக்கு. அது தூக்கி போட்டுச்சு. அதையும் மீறியே நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. எங்கே இருக்குது நம்ம பேஸ்? எங்கே இருக்குன்னே குழப்பமாக இருக்குது நண்பர்களே. எங்கே இருக்குது? இதுதானா? இதுதான். அப்பா, இப்போ தாங்க அந்த கோழி போயிருக்குது. அடா எப்படி போட்டு அடிச்சது பார்த்தீங்களா நண்பர்களே. கோழியோட ஓனரை போட்டு துவச்சி எடுக்குது நண்பர்களே அந்த கோழி. ரெகுலராக கோழிங்க சண்டை போடும், ஓகே தான். இது என்னமோ புதுசாக வச்சுருக்கான் நண்பர்களே இந்த கேமில். இவன் கோழியோட ஓனரை பறக்க விடுற மாதிரி. பக்கத்தில் பாருங்கள், 13வது ஃப்ளோரில் ஃபைட் போய்ட்டுருக்கு. 14வது ஃப்ளோரு. அவன் தான் நினைக்கிறேன் அந்த கோழி நம்மளை அடித்து பறக்க விட்ட கோழி. ஓகே, $780 ஆயிருக்கு. இன்னும் கிடைக்கிறத எடுப்போம். இன்னும் பெரிய ஃப்ளோரை நம்ம எடுக்க முடியுதா பார்க்கலாம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே பார்த்தவங்க. நான் யூடியூப் சொல்கிற இது வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த சேனல் வந்து ரீச் ஆகும். 1.5K ஆகிடுச்சு. அங்கே எக் இருக்குது. எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். 3 எக் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், எக்கை வந்து ஹேட்ச் பண்ணிக்கலாம்.
பாருங்கள். அடுத்து 2 எக்கு சேம் டைம் ஆக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 எக்கு ஆக்ட் பண்ண முடியும்னு இப்போ தாங்க நான் நோட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் நோட் பண்ணலை. பாருங்கள் எத்தனை சின்ன கோழிங்க வந்து நம்மக்கிட்ட இருக்குதுன்ட்டு. கிளாசிக் ரூஸ்டர் 24 லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அதை விட்டால் கிளாசிக் ரூஸ்டரே பாருங்கன்னா 5 கோழி இருக்குது. ஃபார்மர் பூஸ்டர் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து எல்லாம் ஃபியூஸ் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இருந்த அமௌண்ட்டு காலியாச்சு. ஸோ ஃபைட்டுக்கு போவோம். வாங்க ஃபைட்டுக்கு போவோம். என்னங்க நம்ம கோழி லெவல் 2ன்னு காட்டுது. ஓகே பார்ப்போம் எத்தனை லெவல் போகுதுன்னு. ஃப்ளோர் 2 வந்துட்டோம். நீங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு போவோமா? அடுத்த ஃப்ளோர் 3வது ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஆஹா யூஸ் பண்ணிடுச்சிங்க. நீங்கள் இப்போது மெர்ஜ் பண்ணது ஃபியூஸ் பண்ணதில் கோழியோட லெவல் குறைஞ்சி போச்சு நண்பர்களே. லெவல் 2 வந்துருக்கு. ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. ஸோ திரும்ப எதுக்கும் செக்அப் பண்ணுறதுக்காக இன்னொரு டைம் போய் ஃபைட் எடுத்து பார்ப்போம். வந்துடுச்சு நம்ம கோழி. இப்போ லெவல் 8ன்னு காட்டுது நண்பர்களே. ஒவ்வொரு டைம் நம்ம எதுவுமே பண்ணலை, இருந்தாலும் மாறி காட்டுது. என்னன்னு தெரியல. பாருங்கள் ஃப்ளோர் சேஞ்ச் ஆகிறது பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ளோர் சேஞ்ச் ஆகும்போது அடிஷ்னலாக வந்து மேலே போயிட்டே இருக்குங்க நண்பர்களே. பாருங்கள் ஃப்ளோர் 4 1 2 3 வின் பண்ணிட்டோம். ஃப்ளோர் 4ல் வந்து ஃபைட் எடுத்துனா அவங்க வின் பண்ணிட்டாங்க.